வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல். திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி. இன்றைக்கி பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ரெடி டு குக் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். முதல்ல சைட் டிஷ் பன்னீர் கிரேவி பண்ணுறதை பற்றி காட்டுறேன். எண்ணெய் காஞ்சோடனே 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். வெங்காயத்தை போடணும். இந்த ப்ரோட்டீன் வேணாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பன்னீர் சேர்க்கேன். பாக்கெட் மசாலா சேர்க்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண வைக்கணும். இந்த பன்னீர் வேகிற வரைக்கும். எதுக்கும் இருக்கட்டும்னு கொஞ்சோண்டு சால்ட்டும் போடுறேன் அந்த கிரேவிக்கு. இப்போ இதை மூடி வச்சு குக் பண்ணிடுவோம். இப்போ சைட் டிஷ்ஷாக உள்ள பன்னீர் கறி ரெடி. அடுத்தது பிரியாணி செய்கிறது பார்க்கலாம். இப்போ இதை செய்கிற ப்ரொசீஜரை பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரைஸ் இருக்கும், அதை எடுக்கலாம். பேக்கெட்டுக்குள்ளே ஒரு சின்ன பேக்கெட் ரைஸு, அப்புறம் பேஸ்ட்டு இவ்வளவும் இருக்குது. இப்போ இந்த ரைஸை களைஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இந்த ரைஸை கழுவி சோக் பண்ணுறோம் அரை மணி நேரம். இப்போ இது அரை மணி நேரம் சோக் பண்ண வச்சுருக்கு. இன்னொரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கு. அதில் 1 டீஸ்பூன் உப்பை போட்டு கொதிக்க விடணும். இப்போ இந்த ஊற வச்ச ரைஸை இதில் போட்டுருங்க. பாத்திரத்தில் இந்த கிரேவி இருக்கும், அதை போட்டுருங்க. கப் மசாலாவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சாதத்தை போட்டுருங்க. தண்ணி ஊற்றிட்டு இனி இதை மூடி வச்சுருங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டு கடைசியாக இன்னொரு குட்டி பாக்கெட்டில் ஒரு நெய் மாதிரி இருக்கும், அதை ஊற்றிடுங்க. பிரியாணி, ரைத்தா, பன்னீர் கறி, பப்படம் சூப்பர் காம்பினேஷன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.